கோபி, என்னப்பா கோயிலுக்கு போய் பொங்கல்லாம் வச்சாச்சா? வச்சாச்சுமா. ஆமா, என் புள்ள என்கிட்ட பாசமா பேசிடுச்சு. அதான் எப்போ வரும்னு வாசலே பார்த்து பார்த்து என் கண்ணு பூத்து போச்சு. ஏமா அவன் என்ன தூரதேசமா போயிட்டு வரான்? பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி சொல்ற. மாமனார் வீட்டுக்கு போய் ஒரு நாள் இருந்துட்டு வந்திருக்கான், ஏதோ கண்ணு பூத்து போச்சு காய்ச்சி போச்சுங்கிற. உங்களுக்கு என்ன? ஏன்பா, முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு உனக்கு பிடிச்ச புளி குழம்பு வச்சிருக்கேன், வந்து ஒரு வாய் சாப்பிடுவா. வேணாம், சாப்பிட்டோமா. என்னது சாப்பிட்டியா? அப்ப இங்க சோறாக்கி வச்சிருக்கவ கிறுக்குச்சியா? ஏமா, நாங்க சாப்பிட்டோம் தானே சொன்னேன். நீ அசால்ட்டா சொல்லுவப்பா. இங்க பார்த்து பார்த்து பண்றவளுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஏமா, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடாதனால என்னமா ஆக போகுது? ஓ, இலக்காரமா இருக்கா? ஐயா சாமி, நீ எங்க வேணா போய் சாப்பிடு. போறதுக்கு முன்னாடி நான் வருவேன் வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு. இல்லப்பா கோபி, ஏதோ அம்மா ஆசைப்படுது. சாப்பிட்டா என்ன, இன்னொரு தடவை கொஞ்சம் போட்டு சாப்பிட்றேன். சரிப்பா, நைட்டு சாப்பிட்றேன்ப்பா. அப்புறம் என்னம்மா, புளிக்குழம்பு ராத்திரிக்குள்ளார கெட்டு போகாது. பாத்தியா மலர், அம்மா எனக்கா சமைச்சு வச்சதை சாப்பிடலங்கிற கோவத்துல பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அத்தை நாம எங்க வீட்டுக்கு போனதை மனசுல வச்சுட்டு தான் இப்ப எல்லாம் பேசுறாங்க. எதுக்கும் இனிமே நம்ம அங்க போவேனாங்க. நானும் போறத குறைச்சிக்கிறேன். என்ன லூஸ் மாதிரி பேசுற? அம்மா எனக்கு பிடிச்சது சமைச்சு வச்சிருக்காங்க, அதை நான் சாப்பிடவில்லைங்கிற வருத்தத்துல தான் பேசுனாங்க. இங்க பாரு, எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் மனசுல உள்ளதான் பேசுவாங்க. எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு வெள்ள மனசு. பாரு, அவங்க பேசுன பத்தி தெரியும். ரமேஷ், டேய் என்னடா? ரமேஷ் உன்னைய பார்க்க தான் வந்தேன். என்னைய பார்க்கவா? ஆமாடா. இந்தா. என்னடா பிசினஸ்ல முடிஞ்சதா? இந்தா உனக்கு சேர வேண்டிய 25,000 கமிஷன். டேய் என்னடா சொல்ற? 25,000 ரூபாவா? ஆமாடா, நான் தான் சொன்னேன்ல, மூசுத்தவங்க மாற்றி விட்டதுல கிடைச்ச கமிஷன்டா இது. டேய், நீ என்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள 25,000 ரூபாய் கமிஷன் தர? ஏண்டா நான் என்ன விளையாட்டுக்கு அன்னைக்கு உனக்கு பணம் காட்டேன்? டேய் இதுதான்டா பிஸ்னஸ். என்னடா சொல்ற? இவ்வளவு ரூபாய் கமிஷன் வருதா? இது என்னடா அமௌண்ட்டு? பெருசாக இருந்தா இன்னும் கமிஷன் கூடும். இதுதான் நம்ம பிஸ்னஸ். இதில் ஒன்றும் ஒளிமறவே கிடையாது. வாங்கி மாற்றி விட்டா கைக்கு வர போகிற சமாச்சாரம் தான். இங்கே பாரு, இப்போ கூட இன்னொரு இடம் வருது, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணணும். டேய் நீ பெரிய ஆள்றா மச்சான். இதில் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் இல்லை, நம்ம கையை நம்பி பொழைக்கணும், அதுதான் விஷயம். என் செலவுக்கு வீட்டில் ஒரு பைசா கூட கேட்குறது இல்லையே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் கையில் இருக்கிற காசை வச்சு நானே தனியாக கடை போடுவேன்டா, அதான்டா பெருமை. டேய் மச்சான், எங்கள் அப்பாவுக்கு தெரியாம என் பொன்னாட்டிக்கு நகை வாங்கி கொடுத்து அடி வாங்கணும்டா. டேய் அது எல்லாரும் செய்கிறதானே. ஏன் அடிக்கிறாங்க, ஏன் பேசுகிறாங்க? நாம் அவங்க கையை எதிர்பார்க்கறனால தானே. இப்போ பாரு, நான் வீட்டில் எது பண்ணாலும் சொல்கிறது இல்லையே. அப்படியே தேவைப்பட்டால் கூட கடனாக தான் வாங்குவேன். இப்போ பாரு, இந்த பணத்தை கூட அதில் தான் போட்டிருப்பேன். நீ ஃபோன் பண்ணி பணம் கேட்ட, சரி அதான் கொண்டு வந்து கொடுத்தேன். சரிப்பா பார்த்துக்கோ. டேய் இந்த பணத்தை மூசு தங்கத்தில் மறுபடியும் போட்டா பணம் வருமா? என்னடா பேசுகிற? போட்டானா இதென்ன குதிரை ரேஸா? பிஸ்னஸ்ரா. நாம் சரியாக இருந்தால் தொகையும் சரியாக வரும். சரி, ஏதோ புதுசா வருதுன்னு சொன்னியே, அதுலயே இதை மொத்தமா போடு, எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்தா போதும். இல்லடா, இதான் மச்சாங்கிட்ட வாங்கின பணம், பஞ்சாயத்து அது இதுன்னு சொன்னேன். டேய் சொன்னேன்டா, இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். கையில வர காசை நம்ம ஏன் விடணும்? இல்லை மச்சான், வீட்டில் பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் பிரச்சனை ஆச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா. நீ சொன்ன மாதிரி இதுல 1,25,000 இருக்கு. இதை மொத்தமா மூசு தங்கத்திலே போடு. முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் பிசினஸ் சொல்லி கொடுறா. நானே எத்தனை நாளைக்கு தான் எங்க அப்பாவையும் நம்புறது? உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, கூடு பணத்தை. இல்லடா. சரி மச்சான், பார்த்துமா? சரிடா, பார்த்து போடா. டேய் மச்சான் நில்றா. டேய் இன்னொரு விஷயம்டா, நீ இந்த பணத்தை வீட்டுக்குள்ள வந்து கொடுக்க வேணாம், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நானே வந்து வாங்கிக்கிறேன். சரி ஓகேடா மச்சான். சரிடா, பார்த்து போடா. கொடுத்த கொஞ்ச நாள்ல 25,000 ரூபாய் கமிஷன் வருது. இப்போ 1,25,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். கமிஷன் குறைச்சு வச்சாலும் 35,000 ரூபாய் வரும். அதையும் சேர்த்து போட்டா? டேய் ரமேஷ், நீ பெரிய ஆள்றா.
சொல்லுங்க. பரமு, நான் உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன், கொஞ்சம் வெளியே வாயேன். என்னது வெளிய நிக்கிறீங்களா? நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. வெளியே வான்னு சொல்றேன்ல, நீ மட்டும் வா. ஏன், என்ன விஷயம்? வா பரமு. இந்த வரேன். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா? வீட்டு வாசல் வர வந்துட்டு உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து நின்று நீ மட்டும் தனியா வந்து கூப்பிடுறீங்க? நான் என்னமோ எதன்னு பதறதா? சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒன்னும் இல்ல பரமு, மச்சான் கிட்ட பணம் வாங்கியிருந்தேன்ல. வந்துருச்சா? கொண்டாங்க. அத வச்ச வீட்ல ஒரே பிரச்சனை. பரமு, என்னங்க? அது சொல்லதான் இப்ப இங்க வந்தேன். பணம் கிடைக்க கொஞ்சம் தாமதம் போல. நீ மச்சான் கிட்ட சொல்லி கொஞ்சம் சமாளி. என்ன விளையாடுறீங்களா? என்னோட நிலைமை அப்படி பரமு. அப்போ மாமா கிட்ட சொல்லட்டுமா? விளையாடாத, என் தோழியை உரிச்சு போட்டுருவாரு. இந்த ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் சமாளிய. எனக்கு பணம் கிடைச்சோன்னு கொண்டு வந்து கொடுத்துறேன். என்னங்க நீங்க? இங்க நடக்கிற பிரச்சனை தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ பரமு. பரமு, சமாளி பரமு, உடம்பு பாத்துக்கோ சரியா? ப்ளீஸ் பரமு, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உடம்பு பாத்துக்கோ, இந்த ஒட்டோட எப்படியாவது சமாளி சரியா? வரேன். என்ன பரமு? அண்ணே, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மலர். இல்லண்ணே, அண்ணி இருந்தா பரவாயில்ல. சொல்லு. அண்ணே, அவர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. பணம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகுமா? ஆனா கூடிய சீக்கிரத்துல கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காருண்ணே. எப்ப தர்றேன் என்ன ஏதுன்னு சொன்னாரா? இல்லண்ணே, அது வந்து இல்லம்மா, அது தெரிஞ்சுன்னா அது சொந்தமா நான் ஏதாவது பிளான் பண்ண முடியலையா, அதான் கேட்டேன். இத மாப்பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும் இல்லையா? என்ன ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கல? பாத்தியானே, பணத்தை வாங்கி வச்சுட்டு இப்ப போனை எடுக்க மாட்டாருன்னா இன்னைக்கு இருக்க. என்னது இது? அவர் வண்டியில போயிட்டு இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலையில இருக்கலாம், திருப்பி கூப்பிட தானே போறாரு. இதை ஏன் பெருசாக்குற? இது ஒரு விஷயமா? இல்லனே, உன் போனை எடுக்கிறத விட அப்படியே அவருக்கு முக்கியமான வேலை. நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, இப்பதான் நீ சந்தோஷமா நம்ம வீட்டுல வந்து இருக்கிற, வயித்துல வேற குழந்தை இருக்கு, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இந்த பணத்துக்கா மாப்பிள்ளைகிட்ட நீ சண்டை போடாத, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன ஏதுன்னு பாட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண போறோம். நீ வருத்தப்பட்டு இதுல உடம்ப சித்தப்பா வராங்க, இங்க பாரு, நீ பாட்டு மாப்பிள்ளைகிட்ட சண்டை கிட்ட போடாத, போ போ. சரி, உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க. என்ன என்னங்க, இப்ப மகேஷ் காருக்கு என்ன பண்ண போறீங்க? ரமேஷ் வேற பணத்துக்கு லேட் ஆகும்னு சொல்றாரு. மகேஷ் வேற கோச்சிட்டு போயிட்டாலே. பாக்கலாம், சமாளிச்சு தானே ஆனோம். எப்படிங்க சமாளிப்பீங்க? ஏங்க, என் நகை இருக்குதுல, அதை வேணா அடகு வச்சு அந்த பணத்துல மகேஷ்க்கு கார் வாங்கி கொடுத்துடலாமா? இங்க பாரு மலர், என்னோட சுமையில எல்லாத்தையும் உன்னோட தோல்ல சுமக்கும்னு நினைக்கிறது நல்லது. ஒரு பொண்டாட்டியா நீ இப்படித்தான் இருக்கணும். ஆனா அத மத்த விஷயங்கள்ல வச்சுக்க, இந்த நகை விஷயத்துல எதுவும் வச்சுக்காத. இல்ல. இப்ப நடந்தது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த நடந்துச்சு. இதை எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கலாம். இப்ப சொல்றேன் மலர், இப்பன்னு இல்ல, எப்பவுமே சரி, உங்க அப்பா கொடுத்த நகை நீ போட்டுக்க, கழட்டி வச்சுக்க. ஆனா இதுக்கு எடுத்துக்கலாமா அதுக்கு எடுத்துக்கலாமா நீங்க வச்சுக்கிறீங்களான்னு உங்க அப்பா கேட்கறமா என்கிட்ட கேட்காத. இப்பன்னு இல்ல, எப்பவுமே அந்த நகையில நான் தொடமாட்டேன். புரியுதா? சரி, நான் சமாளிச்சுக்கிறேன், போயிட்டு வரேன். ஹாஸ்பிட்டல் போயிருந்தேனே, உங்க மூர்த்தி மாப்பிள்ளைய அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டப்ப அவர் கேன்சருங்கிறாங்கண்ணே. மாப்பிள்ளைக்கு கேன்சரா வேண? யாருமே நம்ம கிட்ட சொல்லலையே. அப்பா
காமோ நல்லபடியா கூட்டிட்டு போலியா? இதுக்காக தான் கூட்டிட்டு போனாங்களே. என்னன்னு இது? மயிலு, எனக்கு இது முன்னையே தெரியும் மயிலு. என்னங்க? ஆமாண்டா, எனக்கு கோபிக்கு காமுக்கு உன் உடம்பு நிலைமையை பார்த்து தானே குடும்பத்துல நாங்க வேற யார்ட்டையுமே சொல்லல. என்ன மன்னிச்சிடுறா மயிலு. அண்ணே மன்னிக்கோ. நானா உங்களையா? என்னடே சொல்றீங்க? அண்ணே நீங்க இன்னும் எத்தனை சுமைகளை சுமைப்பீங்கண்ணே? நான் ஒரு சுமை, என் பிள்ளைங்க ஒரு சுமை. எத்தனை சுமை என்ன? எனக்காக எத்தனை நீங்க தாங்குவீங்க? என்னண்ணே இது? மயிலு, என்னடா நீ குடும்பத்தை சுமக்கிறது ஒரு சுமையாடா மனுஷனுக்கு? என் கவலையெல்லாம் மாப்பிள்ளைய பத்தி தான்டா. வா ஆஸ்பத்திரி போய் பார்க்கலாம் வா. ஏங்க புத்து நோயினா பிழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்பா என் மக வாழ்க்கை அவ்வளவுதானா? மாப்பிள்ள கூட்டு போறாரு, என் மக சந்தோஷமா வாழ்வான்னு நான் நினைச்சதெல்லாம் கனவா? என் மக வாழ்க்கையும் போய் இப்ப அவ சமக்கிற குழந்தை. தெய்வான 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 இந்த மாதிரி நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காது. எதுவும் நடக்காது. காமுக்கு எதுவும் நடக்காது. வேலை ஒருத்தர் இருக்கலாம். வா போய் பார்க்கலாம் வா வா. அண்ணே இந்தாங்க காப்பி. என்னது காஃபி வேணும்னு கேட்டா நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. இருக்கட்டுமா, ஒத்த ஆளா நீயும் எவ்வளவு வேலை தான் செய்வ. காப்பி தானே, இந்த நீ குடி. நீ காப்பி சாப்பிட்டியா? இல்லைங்க. என்ன முகத்துல பலமான சிந்தனையா இருக்கு? அது மலரு போன் பண்ணுச்சுங்க. என்ன சொன்ன என் பிள்ளை? ஒண்ணும் இல்லைங்க. கோவில்ல மாப்பிள்ளைய பார்த்தவரு அந்த பொண்ணு மகாவுக்கு ஒரு நல்ல வரன் இருக்குன்னு சொன்னாராம். அது விஷயமா பேசினாங்க. என்ன அதுக்கு நல்ல விதமா ஒரு வாழ்க்கை அமையணும். பாவம் சின்ன வயசுலயே என்னடி யோசிக்கிறவ? இல்லைங்க, அந்த பொண்ணு மகா கோபி மாப்பிள்ளைக்குன்னு இருந்தவ என்னென்னமோ ஆகி போச்சு. அது வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுங்க. என்னத்த மாப்பிள்ளை வீடு சொந்த பந்தன்னு பெரிய ரவுண்டா வருவீங்க போல இருக்கு. ஆனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் சட்டுன்னு உறவா ஏத்துக்கிட்டீங்க. இதுல என்னமா தப்பு இருக்கு? இல்ல மாமா, நான் தப்பு சொல்லல. அத்தை கவலை எங்கெல்லாம் போகுதுன்னு சொன்னேன். இல்லம்மா, அது மட்டும் இல்ல. அந்த புள்ளைய நினைச்சு வருத்தம் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் இப்ப என்னடி சொல்ல வர்ற? சொல்றது ஒழுங்கா சொல்லு. அதுக்கு இல்லைங்க. மலர் இப்ப இருக்கிற இடம் அவ இருக்க வேண்டியது. இப்ப அந்த பொண்ணு வாழ்க்கையை இழந்து போய் நிக்கிறா. நாளை பின்ன பேச்சு ஏதாவது வந்துச்சுன்னா. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இன்னைக்கு நாம சேர்ந்துட்டோம், மலர் சந்தோஷமா இருக்கா. ஆனா பாக்குறவங்க சில பேர் கண்ணுக்கு சந்தோஷமாவா தெரியும்? வயிறுதான் எரியும். யாராவது ஒருத்தர் மலர் முன்னாடி இது மகா அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டா மலர் மனசு நோகாது. வாஸ்தவம் தான் மாமா, அத்தை சொல்றது சரிதான். சரி விடு, நல்லாத்தான் வாழணும். நீ வேணா மலர்ட்டு சொல்லு, அந்த பொண்ணு விஷயமா என்ன வேணாலும் பண்ணலாம்னு. பண்ணிடுவோம். மலரும் மாப்பிளையும் பேசி அந்த பொண்ணு இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காளா? அப்புறம் என்ன, நீ மலர்கிட்ட பேசு. நம்ம செய்ய வேண்டிய முறைய சரியா செஞ்சிருவோம். அப்பா என்னப்பா போன காரியம் எப்படி? அப்பா புரோக்கர் மூலமா சேலுக்கு வந்த ஒரு 4-5 வீடு பார்த்தேன். நீங்க பார்த்து ஓகே சொன்னா பேசி முடிச்சிடலாம். எல்லாம் புது வீடு தானே? புது வீடு இருக்கு. 2-3 வருஷத்துக்கு முன்னால கட்டின வீடு இருக்கு. சந்தோஷம். நீ என்ன பண்ற, சம்பந்தி வீட்டுக்கு போ. ராகினி கல்யாண விஷயமா அவங்க எல்லாரும் அங்க எங்கேயும் அலைவாங்க. ஏகப்பட்ட வேலை இருக்கும். நீ சமயம் கிடைக்கும் போது அவங்கள கூட்டி போய் எல்லா வீட்டையும் காட்டு. எது பிடிச்சிருக்கோ அதே பேசி முடிச்சிருவோம். சரிப்பா. அப்புறம் அசோக்கு, நீ வீட்டை காட்ட கூட்டி போகும்போது மலரையும் மாப்பிள்ளையும் மட்டும் கூட்டி போயிடாத. குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூட்டி போ. எல்லாரும் வந்து பார்க்கட்டும். எது பிடிக்குதோ அதையே அவங்களுக்கு பேசி முடிச்சிருவோம். அதே எல்லாத்துக்கும் நல்லது. சரியா? சரி வாங்க சாப்பிடலாம். சரி நீ போ. என்னடி நான் சொன்னது சரிதானே? நல்ல வாயை பழக்கிறியே. முதல்ல இருந்து நீங்க இப்படி இருந்திருந்தா நான் ஏன் இன்னைக்கு வாயை பழக்க போறேன்? நான் கூட நேத்து இருந்தவரா இவருன்னு உங்களை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். போடி போடி போடி.
சம்பந்தி என்னங்க இது ஏண்டி உன் தலையில இப்படியாடி எழுதுன இல்லம்மா எல்லாம் சரியாயிடும். இன்னும் ஏண்டி போய் சொல்ற? மாப்பிள்ளைக்கு புத்துநோய் அம்ல. அம்மா அழாதம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அவருக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஏண்டி உனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? உனக்கு உன் பிள்ளைக்கு யாரு இருக்கா? பயப்படாதம்மா, பயப்படாத, எதுவும் நடக்காதுமா. எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய ஏமாத்திட்டீங்கல்ல, என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டீங்கல்ல. ஏய் உன் பிள்ளை கிட்ட நேரம். அம்மா ஏதோ பதட்டத்துல பேசுறேம்மா. நான் பிள்ளை பத்த நேரமா இல்ல மூத்தவனும் போய் இப்ப உன் வாழ்க்கையும் போய் அட ஆண்டவா என் மக தலையில இப்படியா எழுதுன? என்ன ஆச்சுன்னு இப்படி அழுவுற? இனி என்னங்க ஆகன? அதான் எல்லாம் முடிஞ்சு வச்சு. கடவுளே, இது என் வயத்துல வந்து பிறந்து என்ன சந்தோஷத்தை கண்டுச்சு என் மகளை இந்த பாடுபடுத்துறையே. அவ நிம்மதியா ஏன் இப்படி குலைக்கிற? உன்னை சீரழிக்க வாடி உன் பின்னாடியே ஓடாடி வந்து கல்யாணம் பண்ணா. அம்மா வெளிய போமா. காமு என்ன முடிவே பண்ணிட்டியா? முடிவே பண்ணிட்டியாங்கற? என் புருஷன் எனக்கு இல்ல முடிவே பண்ணிட்டியா? காமு நீ ஏன் பதட்டப்படுற? பெரியப்பா இவங்கள வெளியில போக சொல்லுங்க பெரியப்பா. என் உசுரை கையில புடிச்சிட்டு இருக்க மாதிரி என் நம்பிக்கையை புடிச்சிட்டு இருக்க. அத கொலைக்க வரீங்களா? போச்சு போச்சு நல்லற. என்ன போச்சு? என் புருஷன் வருவாரு, என் புருஷன் நல்லபடியா திரும்பி வருவாரு. என்ன தாண்டி தான் என் புருஷனை ஏதாவது தீண்டணும். பெரியப்பா இவங்களெல்லாம் போக சொல்லுங்க பெரியப்பா. சொல்றேன். என் நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி இங்க யாரும் ஒத்த வார்த்தை பேச வேண்டாம். கிளம்ப சொல்லுங்க பெரியப்பா. என் புருஷனை எப்படி காப்பாத்தணுமோ அப்படி நான் காப்பாத்திக்கிறேன். இவங்கள போக சொல்லுங்க பெரியப்பா. சம்பந்தி டாக்டர் என்ன சொன்னார் சம்பந்தி? பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு சம்பந்தி. ஆனா நாளைக்கு தான் அவன் டெஸ்ட் ரிசல்ட் சென்னையில இருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து தான் உறுதியா சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாரும் உசுரை கையில பிடிச்சிட்டு இருக்கு சம்பந்தி. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. மீனாட்சி நீ மயிலையும் தேவானையும் வீட்டுக்கு கூட்டு போ. இல்ல மயில் ஒண்ணும் ஆயிடல மயில், நாம நம்பிக்கையா இருப்போம். மாப்பிள்ளை மீண்டு வந்துருவாரு. நான் இங்கேயே இருக்கேன், நீ தைரியமா போ. நான் இங்க இருக்கேன்னு சொல்றேன்ல.